ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சால்வ் வித் பிரஷு. எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 போஸ்ட்போன் ஆயிருக்கு. அரௌண்ட் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம் நடக்கும். ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி நம்ம சிஜிஎல் 25 டயர் 1 மார்க்கு ஆலிவ் போர்டில் எடிக்யூட்டிவ் பேட்டர்ன் லைவ் டெஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் பிடிச்சிருந்ததுன்னா. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே, அட்டன் பண்ணலாம். டெக் டெஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ். ஸ்டார்ட் டெஸ்ட் இங்கிலீஷ். கொஷின் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, குவான்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின். இந்த பெரிமீட்டர் ஆஃப் ஏ செக்டார் வந்து 93ன்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 11. அப்படின்னா கால்குலேட்டட் த ஏரியா ஆஃப் த செக்டார். இப்போது இதுதான் நமக்கு ஒரு செக்டார்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெரிமீட்டர் நமக்கு டோட்டல் லென்த்துக்கு நமக்கு 93. டோட்டல் பெரிமீட்டர் 93. ரேடியஸ் 11. ஓகேவா? அப்போது உனக்கு இந்த லென்த் நமக்கு ஆர்க் லென்த் வேணும். அப்போ ஆர்க் லென்த் என்ன பண்ணலாம்? 93 மைனஸ் 2 × 11 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 71 அப்படிங்கிறது கிடைக்கும். 71 தான் இப்போது ஆர்க்கோட லென்த்து. அப்போது ஏரியா என்ன நமக்கு? 1/2 × L × R. L ஆர்க் லென்த்து. ஸோ 1/2 71 × 11. 71 போட்டால் 781 கிடைக்கும். இந்த 781ல் 1/2 வேல்யூ என்ன? 39,390.5. ஓகேவா? ஸோ ஆன்சர் 390.5. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நான் போடுற எந்த சம் உங்களுக்கு புரியலனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெலகிராமில் சால்வ் வித் பிரஷு அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். குரூப்பில் நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு m = cosecant a cosecant a, y = b cot a. இப்போது இந்த ஏவை நான் டீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா m² கேட்டிருக்காங்க. அப்போ b² a² cosecant ஸ்கொயர் மைனஸ் a². yயோட வேல்யூ என்ன? b cot a. அப்போது b² cot ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் a² y²க்கு நம்ம அப்படியே எழுதலாம். ab² cot ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை b² a². என்ன இருக்குது? cosecant ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இப்போது இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? b² a² காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போது a² b² cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ab கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு மேலே cot ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cosecant ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இப்போது ரூல்ஸ் படி, ஐடென்டிட்டி படி cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நமக்கு இங்கே 1. அப்போது a² ப்ளஸ் b² ப்ளஸ் cot எப்படி எழுதலாம்? cos பை sin ஸ்கொயர். cosecant எப்படி எழுதலாம்? 1/sin ஸ்கொயர். அப்போ sin ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? அப்போ மேலே cos ஸ்கொயர் ப்ளஸ்ஸு sin ஸ்கொயர் தீட்டா இருக்கும். அப்போது இதனுடைய வேரியபிள் என்ன மொத்தமாக? நமக்கு 1. அப்போ ஆன்சர் a² b² ப்ளஸ் 1. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? a² ப்ளஸ் b² ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு இதனுடைய ஆன்சர் நமக்கு வேணும். a + b + c = 0. இப்போது நம்ம 2வை காமனாக வெளியில் எடுக்கலாம். 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டா 14 a² + b² + 2ab அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ என்ன? a + b ஹோல் ஸ்கொயர் 14. ஓகேவா? நமக்கு வேணும். அப்போது a + b + c = 0னா a + b வேல்யூ -c. அப்போ இங்கே கொண்டு போய்ட்டு -c அப்ளை பண்ணலாமா? 14 minus c whole square. So 14c² ஆன்சர். ஓகேவா? 14c². தேர்ட் கொஷினுக்கு ஆன்சர் 14c². ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். உங்களுக்கு எது புரியலனாலும் பொறுமையாக என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு
த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் 5280 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. பேஸோட ரேடியஸ் பேஸ் 35ன்னு கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது 2πRH நமக்கு 5280. 2πRHோட வேல்யூ 5280. அப்போது πRHோட வேல்யூ 2ஆல் அடித்தா 26/4, 2640. நமக்கு என்ன வேணும்? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் πr²H. அப்போ ஒரு R மட்டும் மல்டிப்ளை பண்ணலாமா? 2640 × 35. ஸோ நான் 35 எப்படி எழுதுறேன்னா 70/2ன்னு எழுதுகிறேன். ஸோ 2ஆல் அடித்தா 1320 × 7 கிடைக்கும். அப்போது 2 14 மிச்சம் 1, 3 21 22 மிச்சம் 2. அப்போது 9 to 4 அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ 9 to 400. ஓகேவா? மென்சுரேஷனுக்கு ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் 50 நம்பருடைய ஆவரேஜ் 62. 2 நம்பரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். வாட் வில் பி த ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங் நம்பர்? அப்போ மொத்தம் 50 நம்பர், ஆவரேஜ் 62, மல்டிப்ளை பண்ணால் 3100. ஓகே, இப்போ 284, 176 ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 4 10 மிச்சம் 1, 16 மிச்சம் 1 460. இதில் 460 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 4, இது ஒரு 6, 2640. இப்போது 2640 நம்ம 48ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 4ஆல் எதில் அடிக்கலாம்? 12ஆல் அடிக்கலாம். சரிங்களா? கலர் மாற்றிக்கலாம். 12ஆல் அடித்தா இது என்ன கிடைக்கும்? 48, 2 12 24, 2 12 24. அப்போ 220/4ன்னு கிடைக்கும். டிவைட் பண்ணால் 55. ஓகே, ஆன்சர் ஷுட் பி 55. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நியூ டாபிக். கால்குலேட் த ஃபஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் த ஃபாலோவிங் சாம்பிள் டேட்டா. ஓகேவா? 60, 65, 70, 70, 75, 80. முதல்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்க்கு ஃபார்முலா தெரியணும். மீன் மைனஸ் மோட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ இங்கே மீன் என்ன? இந்த 75ல் இருக்கிற 5 தூக்கி இதில் போட்டால் இது 70 ஆகிடும். இந்த 80ல் இருக்கிற 10 தூக்கி போட்டால் இது 70. அப்போ மீன் வந்து நமக்கு 70. மீனோட வேல்யூ 70. மோடு எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு? சீரியஸில் 70 ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ மோடோட வேல்யூவும் நமக்கு 70. சரிங்களா? அப்போ 70 மைனஸ் 70ஓட வேல்யூ நமக்கு 0. அப்போ 0 பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0 தான். சரியா? ஓகே, அப்போ ஆன்சர் ஷுட் பி 0. நெக்ஸ்ட்டு இதுவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் தான். ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க, ஒரு செட் ஆஃப் சீரியஸ் நம்பரை கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது ரீப்ளேஸ் பண்ணுறோம். 50ங்கிற நம்பரை 80ங்கிற ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு நியூ மீடியன் க்ரியேட் ஆகுது. அதோட வேல்யூ ஒய்னு எடுத்துக்கிறோம். சரியா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம ஆர்டராக எழுதலாமா? கொடுத்துருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டராக எழுதிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். 39, 40, 50, 51, 55, 68, 71, 72, 79. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? மொத்தம் நமக்கு இங்கே ஒரு 9 நம்பர் இருக்குது. இந்த 9 நம்பரில் இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. ஸோ மீடியன் ஃபஸ்ட்டு இருக்கிற மீடியன் எக்ஸ் ஈக்குவல் டு 55. இப்போது ஒய் அப்படிங்கிற ஒரு புது நம்பரை நம்ம 50க்கு பதில் 80 ஆட் பண்ணால் இந்த 55 இங்கே வந்துடும், 68 இங்கே வந்துடும், 80 மிடில் இந்த சைடு வரும். அப்போது நியூவாக இருக்கிற மீடியன் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய்யோட வேல்யூ 68. இப்போது 55க்கும் 68க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு? 13. அதுதானே கேட்குறாங்க, எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்ட்டு. ஓகே, அப்போ ஆன்சர் ஷுட் பி 13. ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா சேல்ஸ் ஆஃப் டி. முதல்ல கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை படிச்சிடலாம். இந்த கிராஃப் பிலோ இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் த கம்பெனி. கிராஃப் வந்து ப்ரொடக்ஷன். ஓகே,
கிராஃபு ப்ரொடக்ஷனு, டேபிள்ஸ் வந்து சேல்ஸு, ஓகே போகலாமா? சேல்ஸு ஆஃப் டியோடைய சேல்ஸ் என்ன நமக்கு? டி 7 14 21 + 20 41. அதுக்கப்புறம் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஐட்டம்ஸ் டோட்டல் ப்ரொடக்ஷன் சியுடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 25 21 12. மூணுத்தையும் கூட்டினா 25 21 46 46 12 58. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 41/58. ஸோ 410ன்னு வச்சுக்கோங்களேன். 58 அப்ராக்சிமேட்டாக 8 டைம் போட்டால் 408 8 4 20 40. 8 டைம் போனால் எங்கேயோ போகும். அப்போ இதுக்கு மேலே நம்ம 7 டைம் தான் வரும். ஸோ 7ல் ஆரம்பிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். 70.7. ஏன்னா 60ல் வராது, 62.8 வராது, 81 போனால் ஆன்சர் வராது. ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் 70.7. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஒரு ஹாட் ஏர் பலூன் ஃப்ளோட்ஸ் சடன்லி ஹைட் வந்து 200√3 above desert trail. 2 travelers standing at a point A and C இந்த சேம் ஸ்ட்ரெயிட் பாத்தில் இருக்காங்க. பலூனை அப்சர்வ் பண்ணுறாங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏலேருந்து பார்க்குறப்ப 60 இருக்குது, சிலேருந்து பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இங்கே ஒரு பலூன் பறக்குது, ஓகேவா? ஹைட் எவ்வளோ? 200√3. 2 பாயிண்ட்டு, ஏங்கிற பாயிண்ட்டு, சிங்கிற பாயிண்ட்டு. பிகாஸ் ஏங்கிற இடத்துல வந்து எலிவேஷன் நமக்கு என்ன கிடைக்குது? 60 இருக்குது. அப்போது கிட்டேருந்து பார்க்குறப்ப நமக்கு 60 கிடைக்கும். சியிலேருந்து பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 இருக்குது. சரிங்களா? இப்போது இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் நமக்கு கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் நான் கலர் மாற்றிக்கிறேன். tan 30 இருக்கும்போது நமக்கு இந்த டோட்டல் யூனிட்டு நமக்கு 1 இருக்கும். 1 இந்த லென்த்து நமக்கு √3. tan 60 பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட்டோட வேல்யூ √3, இந்த டிஸ்டன்ஸு வேல்யூ நமக்கு 1. இப்போது எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று வந்து 1 இருக்குது, இன்னொன்று வந்து √3 இருக்குது. இப்போ நான் அதை வந்து ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா √3 மல்டிப்ளை பண்ணுறேன். √3. அப்போது இந்த ஹைட் எனக்கு எப்படி கிடைக்கும்னா √3 கிடைக்கும். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 3 கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு 1 கிடைக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? நமக்கு 2. கொடுத்துருக்கிற டேட்டா படி √3 வேல்யூ தான் நமக்கு 4 எவ்வளோ? நமக்கு 200√3 அப்படின்னா நமக்கு தேவைப்படுறது இந்த டிஃப்ரென்ஸு 2 யூனிட்டு. அப்போ அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 400 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஷுட் பி 400. ஓகே, கலர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். செமி பெரிமீட்டர் நமக்கு கொடுத்துட்டாங்க. எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எஸ் = 16. 2 சைடு ஈச் ஈக்குவல் சைடு 10. அப்போது ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ நமக்கு 10, சியோட வேல்யூ நமக்கு தெரியாது. 10 10 இதோட வேல்யூ எக்ஸ் தெரியாது. அப்போ நம்ம அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா a plus b plus c divided by 2 is equal to s. அப்போது 10 plus c இன்ட்டு 32, 16 × 2 32, 10 + 10. அப்போ சியோடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? 20 12 அப்படின்னு கிடைக்கும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன? ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் s minus a, s minus b, s minus c. இங்கே s ஓட வேல்யூ என்ன? 16. s minus a, s minus 16 minus 10 6. இது ஒரு 6. இது என்ன கிடைக்கும்? 16லேருந்து 12 போச்சுன்னா இது ஒரு 4. இதெல்லாம் ரூட் எடுக்கலாமா? ரூட் எடுத்தால் நமக்கு 16க்கு வெளியில் எடுத்தோம்னா நமக்கு 4, 2 6 இருக்குது. அப்போ அது ஒரு 6. 4க்கு ரூட் எடுத்தால் 2, 4 2 8, 8 × 6 48 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஆன்சர் 48. ஓகே, நெக்ஸ்ட்டு அபய் ரன்ஸ் 2.5 டைம்ஸ் as fast as நிகிதா. அபய் என்ன பண்ணுறான்னா 2.5 டைம்ஸ் as fast as நிகிதா.
அபய் என்ன பண்ணுறான்னா நிக்கிதாவை 75 மீட்டர் நீ முன்னாடி போ ஹெட் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படின்னா ஃபினிஷிங் லைனில் 2 பேரும் ஒன்றா போய் ரீச் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து டெட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். 2 பேரும் ஆல்ரெடி வந்து அபய் இங்கே இருக்கான், நிக்கிதா இங்கே இருக்கா. இது டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ரேஸு. இவன் இங்கேருந்து போகிற டைமுக்கும் இவன் இங்கேருந்து போகிற டைமும் சேமாக இருக்குது. அப்போது இங்கே ஸ்பீட் ரேஷியோ என்னது நமக்கு 5:2. ஏன்னா 2.5:1 ரேஷியோ பண்ணால் 5:2. ஓகேவா? அப்போது இவங்களுக்குள்ளே இடையில இருக்கிற இந்த டிஸ்டன்ஸு 3 யூனிட்டு தான் நமக்கு 75 மீட்டர். அப்படின்னா நமக்கு 5 யூனிட். ஏன்னா இவன் தான் அபய் தான் டோட்டல் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருப்பான். அப்போது 5 பார்த்தா 125. ஏன்னா கேன்சல் பண்ணால் நமக்கு 25ன்னு கிடைக்கும். ஸோ 5 யூனிட் பார்த்தா 125. அப்போ ஆன்சர் 125. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்பியர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி டாபிக். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஹேவிங் த சென்டர் -5 6 -4 ரேடியஸ் 5 யூனிட்ஸு. ஓகேவா? இப்போது ஃபார்முலா நமக்கு என்ன? x மைனஸ் a ஸ்கொயர் y மைனஸ் b ஸ்கொயர் z மைனஸ் c ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். ஓகே, இப்போது எல்லாத்தோட வேரியபிள்ஸ் எப்படி பாருங்கள், லாஸ்ட்டில் 52 இருக்குது. நீங்கள் அதனால் அதை ஒரி பண்ணாதீங்க, மற்றது சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலான்னா x மைனஸ் -5, அப்போ x + 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z + 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 25. இதுக்கு y ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36. இசட்டுக்கு என்ன கிடைக்கும்? z ஸ்கொயர் ப்ளஸ் 8z ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 25. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் தனியாக எடுத்துக்கோங்க, ஒய் ஸ்கொயரை தனியாக எடுத்துக்கோங்க, இசட் ஸ்கொயரை தனியாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நமக்கு 10x, இது 12y மைனஸ் 12y ப்ளஸ் 8z. எதில் ஆப்ஷனில் இருக்குது? ப்ளஸ் 10x இல்லை, ப்ளஸ் 10x இருக்குது, மைனஸ் 12y இல்லை, ப்ளஸ் 10x மைனஸ் 12y ப்ளஸ் 8z இருக்குது, 10x இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இது தப்பு. சரிங்களா? அப்போது எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது சொல்லுங்கள்? எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது? சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். போகலாமா? நெக்ஸ்ட்டு ஏபிசி அண்ட் பிக்யூஆர் 2 சிமிலர் ட்ரையாங்கிள். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்றாங்க. இது ஏ, இது பி, இது சி. அதே மாதிரி பிக்யூஆர் 3AC = 5PR அப்படின்னா AC = 5, PR = 3. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் இது 5ஆக இருந்தால் இது 3ஆக இருக்கும். அப்போ ட்ரையாங்கிளோடைய மொத்த ரேஷியோவும் அப்படி தான். இப்போ பிசியோடைய வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? பிசியோடைய வேல்யூ நமக்கு 12.4 ப்ளஸ் ஒய். QR என்னது? y மைனஸ் 2.4. இப்போ இந்த ரேஷியோக்கு நம்ம ஈக்குவல் பண்ணலாமா? 12.4 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை y மைனஸ் 2.4 ஈக்குவல் டு 5/3. இதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் 36, 36 ப்ளஸ் 1.2 37.2 ப்ளஸ் 3y 5y மைனஸ் 24 × 5 12 120. இப்போ 12 வரும். அப்போது இந்த 12 பக்கம் வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 49.2 ஈக்குவல் டு 2y அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? கேன்சல் பண்ணால் 24.6, y = 24.6. அப்போ ஆன்சர் என்னது? ஜஸ்ட் 2 சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோவை எடுக்கிறோம். ரேஷியோவை எடுத்ததுக்கப்புறம் வேல்யூவை ஈக்குவல் பண்ணுறோம். வேல்யூவை ஈக்குவல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கிது 24.6. நெக்ஸ்ட்டு இது ஒரு அருமையான கொஷின்.
ரெட் வச்சுக்கலாம். 12% காஸ்ட்டை ரிடக்ஷன் பண்ணுறதுனால ஷாப்கீப்பர் பை 80 kg மோர் தென் 7392 கையில் 7392 ருபீஸ் கொண்டு போகிறீங்க. அப்படி கொண்டு போகிறப்போ நீங்கள் ப்ரைஸ் வந்து குறையுது. ஓகேவா? அதனால் நீங்கள் 18 kg அதிகமாக வாங்குறீங்க. டு அச்சீவ் ப்ராஃபிட் 40% ஆன் த ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோக்கு விற்கணும், இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஷின். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ குறையுது? 188. ரேஷியோ எடுத்தால் 50 44. ஓகேவா? அப்போ கமாடிட்டி 44:50 எவ்வளோ குறையுது? 6 யூனிட் குறையுது. 6 தான் நமக்கு 18 kg. ஓகேவா? 6 தான் 18 kgனா 44. இனிஷியலாக இருக்கிற கேஜி எவ்வளோ? 132. பிகாஸ் அடித்தா நமக்கு 3 44 × 3 132 kg. எவ்வளோ ருபீஸ்க்கு? 7392 டிவைடட் பை 132 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2ஆல் அடித்தா அப்படின்னா 132 6 2 12 6 2 12 3 2 6 6 2 12 9 2 18 மறுபடியும் ஒரு 6 2 12 இப்போ 66. இது ஒரு 6 6 36 வராது. அப்போது 56 வரும். 56 தான் இனிஷியலாக இருக்கிற ஒரிஜினல் ப்ரைஸு. ஓகேவா? ஒரிஜினல் ப்ரைஸ் 56. இப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும்? நமக்கு 40%. அப்போது 56 × 140/100 56 × 14 5 24 524 5 20 6 8 78.4. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் 78.4. A bag contains 16 ரெட் பால் 10 க்ரீன் பால் 14 ப்ளூ பால். இப்போ 2 பாலை நம்ம எடுக்கிறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி போத் பால் எய்தர் ரெட்டாக இருக்கும் இல்லை க்ரீனாக இருக்கும். இப்போது 16C2 டிவைடட் பை மொத்தம் எத்தனை பால்? 16 + 14 30 30 + 10 40 40C2வாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 10C2 டிவைடட் பை 40C2. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணால் 16 × 15 × 1 × 2 40 × 39 1 × 2 ப்ளஸ் 10 × 9 1 × 2 40 × 39 1 × 2. இப்போது இந்த 1 × 2 1 × 2வை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா 16 15 40 × 39 ப்ளஸ் 10 9 40 × 39. பட் ஆப்ஷனில் டினாமினேட்டரில் எல்லாத்துலேயும் 5 2 5 2 இருக்குது. அப்போது 5 2க்கு ஏற்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 3 9 13 3 39 0 0 கேன்சல் ஆச்சுன்னா இந்த சைடில் இருக்கிறது நமக்கு 3/52. இந்த சைடு சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 3ஆல் பண்ணால் 5 3 15. இதை நம்ம பண்ணால் 13 3 39. இப்போது இந்த 5 16 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 80 கிடைக்கும். 0 0 கேன்சல் பண்ணால் 4 × 13 52. அப்போ இது 8/52. அப்போ 8 + 3 11/52. ப்ராபபிலிட்டி ஆன்சர் 11/52. புரியுதுங்களா நான் சொல்கிற அப்ரோச் எல்லாமே? நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். நான் பிகாஸ் அன்வான்ட் டாக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டான கண்டென்ட்டை மட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஏன்னா இங்கே நமக்கு டைம் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம எப்படி முடிக்கணுன்றதை வேகமாக திங்க் பண்ணணுன்றது தான் நான் வேகமாக போடுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு நம்பரை சர்டன் நம்பரை divided by 832 it leaves remainder 30. This number divided by 26 what remainder will? அப்போ 30/26 ஈக்குவல் டு 4. இப்போ 832 26ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்தா ஆகுமா? 13 2 26 4 2 8 6 2 12/13 3 13 39 2 26 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. அப்போது நம்பர் 832K + 30 இதுதான். இப்போ இந்த நம்பரை நம்ம
26ஆல் டிவைட் பண்ணும்போது இது டிவைட் ஆகிடுது கம்ப்ளீட்டாக. அப்போ ப்ளஸ் 30யை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் கிடைக்கிறது 4. A person travels 240 km speed 30, 480, 80, 720 km 72. First 240 divided by 30 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் டைமு 8 மணி நேரம். 480 by 80 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் 6 மணி நேரம். 720 by 720 போட்டால் நமக்கு 10 மணி நேரம். அப்போ டோட்டல் டைம் எனக்கு என்ன கிடைக்குது 10 + 6 16, 16 + 8 24. 24 டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன 7 4 11 1200 1440. அப்போது என்னுடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்னவாக இருக்குது நமக்கு 4ஆல் 2ஆல் 12ஆல் பண்ணுவோம் 12 2 ஆவரேஜ் ஸ்பீடு 60. ஓகேவா. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க 780 km ஆவரேஜ் ஸ்பீடில் எக்ஸில் போகணும். அப்போ 780 / 60 போட்டால் 13/78. ஸோ 13 ஹவர்ஸ். சிம்பிள் கொஷின். ஆவரேஜ் ஸ்பீட் நமக்கு தெரியணும். ஓகேவா. டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஆவரேஜ் ஸ்பீட் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைமு. டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். புரியுதுங்களா. ஓகேவா. இதை ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன். நமக்கு ஆன்சர் 13 கிடைக்குது. ஸோ ஆன்சர் 13. நெக்ஸ்ட் போகலாமா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஹெமிஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4439.82. ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஹெமிஸ்பியர் என்ன அப்படிங்கிறதுக்கு கான்செப்டை சொல்லிடுறேன். இப்படி ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. இப்போது இங்கே மேலே இருக்கிற இந்த சர்க்கிளுடைய πr². இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr². ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் 3πr². ஓகேவா. இப்போ 3πr² தான் நமக்கு இங்கே 4439.82 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு கேட்குறது என்ன கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr². 2πr². கேன்சல் பண்ணிடுங்க. அப்போது 3 தான் நமக்கு 4439.82 அப்படின்னா 2 எவ்வளோ இதுதான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்பர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. 3ஆல் அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும் 14 3 42 மிச்சம் 2 7 3 21 மிச்சம் 2 9 3 27 மிச்சம் 2 9 3 27 அதுக்கப்புறம் 4 1479.94 அப்படின்னு கிடைக்குது. இன்ட்டு 2 போடுவோம். 4 8 9 18 மிச்சம் 1 18 19 9.88 முடியுது. 98.8 முடியுது. அப்போது ஆன்சர் 2959.88. A piece of work 16 men 8 days 12 hours. 16 men 8 days 12 hours. How many men needed to complete the another work which is 3 times of the first one? இது ஒரு ஒர்க்காக இருந்தால் இப்போ இருக்கிற ஒர்க்கு 3ஆக இருக்கும். 24 days 8 hours. 8 கேன்சல் பண்ணுங்கள். 12 24 கேன்சல் பண்ணால் இது 2 இதையும் கேன்சல் பண்ணால் 8 இன்ட்டு எக்ஸ். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. சிம்பிளான டைம் அண்ட் ஒர்க்கு கொஷின். இந்த கொஷின்லாம் நீங்கள் விடவே கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க 0.82. 0.82 அப்படின்னா வேரியன்ஸ் கேட்குறாங்க. வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஸ்கொயர். அப்போது 0.82 ஸ்கொயர். அப்போது 82 64 04 32 4 2 7 6724 அப்படின்னு முடியுது. அப்போ 0.6724. ABC partnership question super. A has invested 5000 for 9 months. 9 months. B whose money has been used 5 months claim 5/9. B 5/19. C யோட மணி 6 மாதம் யூஸ் பண்ணுறாங்க 4/19. C 4/19. அப்போ ஏவோடது ப்ராஃபிட் 10/19. அப்போ ப்ராஃபிட் ரேஷியோ ABC. ப்ராஃபிட் ரேஷியோ 10 5 4. இன்வெஸ்ட்மெண்ட்டோட டைம் என்ன உங்களுக்கு டிவைட் பை 9 டிவைட் பை 5 டிவைட் பை 6.
ஏன்னா ப்ராஃபிட் டிவைட் பை இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ரேஷியோ ஈக்குவல் டு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கிடைக்கும். இப்போது 5 கேன்சல் பண்ணால் 1 எல்சிஎம் 90 எடுத்தால் ஃபஸ்ட்டு இதை நான் என்னென்ன பண்ணணும் 100 90 இது 5 75 6 5 90 அப்போ 4 15 60. இப்போது நமக்கு 100 தான் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுற 900 5000. நமக்கு தேவைப்படுறது என்னது டிஃப்ரென்ஸு 30 0 0 1500. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ப்ராஃபிட் டிவைடட் பை டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் 1500. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு 1250 2 years 8 months 24 rate of interest compound interest 8 months 12 monthsக்கு நமக்கு 24 அப்படின்னா 8 monthsக்கு 16 1250 இன்ட்டு 124/100 இன்ட்டு 124/100 இன்ட்டு 116/100 இதை நம்ம சால்வ் பண்ணணும். பட் இவ்வளோ பெருசாக நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டிஜிட் சம் மெத்தடை நான் கொண்டு வரேன். டிஜிட் சம் ஓகேவா. இப்போது 1 2 5 0 இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 2 1 3 5 3 8 4 2 6 7 இன்ட்டு 7 இன்ட்டு 8 8 7 56 இன்ட்டு 56 இதை பண்ணால் 6 + 5 11 இதை பண்ணால் 11 2 + 2 டோட்டலாக 4 கிடைக்கிது டிஜிட் சம்மு. இப்போது ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு 4 2 6 6 2 8 8 5 13 13 2 15. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோம். 2 + 2 4 4 + 6 6 + 9 இதை விட்டுருங்க 6 6 5 11 11 13 1 + 3 எவ்வளவு 14. செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஆன்சர் செகண்ட். நெக்ஸ்ட்டு பார்ட்டி பி won the largest number of seats from the பார்ட்டி பி எங்கே இருக்குது இங்கே 6 26 76 86 86 தான் லார்ஜஸ்ட்டு. ஸோ எங்கே 86 வந்து நார்த்தில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஷுட் பி நார்த். ஆன்சர் நார்த். நெக்ஸ்ட்டு ஷாப்கீப்பர் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் மார்க்கெட் ப்ரைஸில், மேக்ஸ் எ லாஸ் 16%. ஓகேவா. சப்போஸ் 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தா வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸு. ஃபஸ்ட்டு நமக்கு லாஸ் வந்து 16%. அப்போ 100 84 சிம்பிளிஃபை பண்ணால் 50 42. இப்போ எஸ்பிக்கும் எம்பிக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 6:10. அப்போ எம்பி நமக்கு 7ஆக இருக்கும், ஏன்னா 40% டிஸ்கவுண்ட். அப்போ 60% தான் நமக்கு 42, 100% 70. இப்போது ஒரு வேளை நமக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 30% 21. 70லேருந்து 21 மைனஸ் பண்ணால் நமக்கு 49. இப்போ சிபி 50 எஸ்பி 49. அப்போ 1/50 × 100 2. அப்போ 2% லாஸ் ஆகிருக்கு. சரிங்களா. ஆன்சர் இஸ் 2% லாஸ். நெக்ஸ்ட்டு ஷாப்கீப்பர் பர்ச்சேஸ்டு 20 kg. ஷாப்கீப்பர் பர்ச்சேஸ் 20 kg 1600. சம் அமௌண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறான், எவ்வளோன்னு தெரியாது. பட் விற்கிறப்போ 2400. விற்கிறப்போ 2400 அப்படின்னா ப்ராஃபிட் 22% கிடைக்குது. அப்போது 20 kg 1600 ப்ளஸ் ஸ்பெண்டிங் அமௌண்ட்டு. விற்கிறப்போ 128% தான் நமக்கு 2400 அப்படின்னா 100% எவ்வளோ. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 32 25. இது 4 × 8 4 × 8 32. இப்போ நான் இது பண்ணால் கேன்சல் பண்ணால் இது 300. அப்போ 300 × 25/4. அப்போது 75/4 18 1875 1600. அப்போது மொத்தமாக அவனுடைய 2 சிபி, ஒன்று வந்து வெறும் ப்ராடக்ட்டுக்கு 1600, டிரான்ஸ்போர்ட்டேஷனோட சேர்த்து 1875. அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ 275 rupees. சரிங்களா, 275 rupees. நான் கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா
டைமிங்குள்ளே முடிக்கணும்ல, அதுக்காக அப்படியே எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஏன்னா பிட்வீன் சால்விங் சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த அப்ரோச் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.